குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்காக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்கி பாத் செய்ய போகிறோம். இந்த வாங்கி பாத் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாங்கி பாத்துக்காக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்க்காமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். முழு மல்லி சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 8 எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் நார்மல் சில்லி இருக்குல்ல, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி சேர்க்குறப்ப கலர் நல்லா வரும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வாசனை வரணும். நல்லா வறுத்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பிளெண்டரில் மாற்றிட்டேன். இப்போ இதை நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ இந்த மசாலா பவுடர் இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாவை மிடில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே போல் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவை நம்ம இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா மாறி இருக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் ஓரளவுக்கு லைட்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி சேர்த்துருந்தோம்ல, இதோட பச்சை வாசனை போகணும். ஸோ இதை நம்ம கவர் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம புளி தண்ணி சேர்த்துருந்தோம்ல, அதுவும் ஓரளவுக்கு நல்லா கம்மியாக இருக்கும். கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம மசாலா பவுடர் அரைச்சோம்ல, அந்த பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. பேலன்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னொரு நாள் இதே மாதிரி வாங்கி பாத் செய்கிறப்ப நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இந்த பொடி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்ப இது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபி குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்காக செய்கிறனால இன்றைக்கி நான் இதை பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கலாம். மதியம் சாப்பாட்டுக்கு நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரைஸ் வச்சு நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிற டைம்லேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு சேர்க்காமல் ரைஸை வேக வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு.
நார்மலாக குழந்தைங்க வந்து இந்த கத்திரிக்காவை வந்து ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா நெய்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ்லாம் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.